வந்து 2 1/2 வருஷத்துல முதல் டைமா லோக்கல் ட்ரெயின்ல ப்ளஸ் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல தனியா ட்ராவல் பண்ண போறேன். ஸோ அதுவும் அன்ரிசர்வ்ட்ல நான் போக போறேன். எல்லாரும் பயமுறுத்துனாங்க. "நீ எதுக்கு இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிற?" சொல்லிட்டு. அதுவும் வீக்கெண்ட்ல போறோம். டோன்ட் டேக் அ ரிஸ்க்குன்னு சொன்னாங்க. பட் நான் கேட்கல. நான் போயே ஆவேன்னு சொல்லிட்டு வந்தேன். சூஸ் பண்ணியிருந்தது 6:10 ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் தாம்பரத்துலேருந்து கிளம்புறது. நான் 5 மணிக்கே அங்க ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயிட்டேன். கிரேஸ் நான் போன டைமுக்கு க்ரவுட் எதுவும் இல்ல. சீட் கூட இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஏறி உட்காந்துக்கிட்டேன். மோர் ஆஃப் த பீப்பிள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க கம்ஃபர்டபுளா உட்காரணுன்றதுக்காக பேக் அங்க வச்சுட்டு வராங்க, வராங்க, வராங்க அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நெறைய பேர் நின்னுட்டு வரத பார்க்குறப்ப எவ்ளோ கஷ்டமா இருக்கு இல்லையா? ஸோ தே ஆர் ஆல்சோ கோயிங் டூ நேட்டிவ். இதுதான் வெரி வொர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட். ஆர் ஆல்சோ லைக் அ ஹியூமன். அவங்களுக்கும் கொஞ்சம் இடம் குடுக்கலாம் இல்ல, தப்பில்லல்ல. அது ஒண்ணு மட்டும் தான் எனக்கு பிடிக்கல. மத்தபடி ஓகேவா தான் இருந்துச்சு ட்ராவல் பண்றதுக்கெல்லாம். மேல தான் உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல கீழ உள்ளவங்க இறங்குனாங்க சொல்லிட்டு நான் விழுப்புரம் கிட்ட கீழ இறங்கி உட்காந்துட்டேன். விழுப்புரத்துல ட்ரெயின் கொஞ்ச நேரம் நின்னதுனால ஒரு காஃபி வாங்கி நான் குடிச்சிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு தான் உட்காந்துருந்தேன். ஓவராலா ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து ரொம்பவே புடிச்சிருந்தது. ஸோ இதுக்கப்புறம் ட்ரெயின்லயே போலான்னு கூட நான் முடிவு பண்ணியிருந்தேன். ஒரே ஒரு மைனஸ் அப்டின்னா 10:30, 11 ஆயிடுது நான் என்னோட ஊருக்கு போய் சேர்றதுக்குள்ள. அதுக்கப்புறம் எனக்கு அங்க பஸ் கிடைக்காததுன்னு தான் பிரச்சனை.